ஹலோ கசலாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 31, 32 2 எபிசோட் வந்து சேர்த்து போட்டுங்கப்பா. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து பாருங்க. அப்புறம் இந்த வீடியோட கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ எல்லாருமே முடிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து சீக்கிரம் போடணும்பா. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து யார் இருக்குன்னா வந்து நம்ம அக்காக இருக்கு, நம்ம லைட் இவங்க 2 பேருமே வந்து செகண்ட் ரவுண்ட் முதல் ரவுண்டு. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டும் வந்து அண்ணாக்குள்ளே போக ஸோ அக்கா கறி வந்து மறைஞ்சு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா வழக்கம் போல் வந்து நம்ம லைட்டு தாங்க சேர்ந்தது பவர்ஃபுல்லாக இருக்கும். அக்கா எப்படி அட்டாக் பண்ணாலும் சரி அவன்லாம் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான் ஒன் ஹேண்டில். அப்போல்லாம் இந்த மரத்துக்கிறதெல்லாம் சுற்றிட்டு வந்து லைட்டை வந்து தூக்கி அடி பார்ப்பாருங்க. பட் ஒன்றுமே இருக்காது, அசால்ட்டாக தான் இருப்பான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை ஒட்டச்சு கூட அது லைட்டு மேலே போயிட்டு ஆனால் அவன் அசால்ட்டாக வந்து வெட்டி போட்டுருவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஃபைட் வந்து ஒரே பக்கமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன தான் ட்ரை பண்ணால் வந்து லைட்டை ஒன்றுமே பண்ணல. ஸோ அவன் ஒரு ஸ்லாஷ் அடி பாருங்க, குறுக்க வர எல்லா மரத்தையும் வெட்டிட்டு போய் அக்கா கறி வந்து வெட்டப்போ என்ன தான் தடுத்தாலும் லைட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா துண்டாக வந்து ஸோ வந்து வெட்டி போடுறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல அவங்க வெட்டினோடனே அவங்க அத்தையிலேருந்து இறந்து போயிடுறாங்க. லைட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு சீனில் பிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள பவர் டிஃப்ரென்ஸ் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வரான். எனக்கு சீனில் அக்காரி வந்து முடியாமல் வந்து ஒன்றுமே முடியாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சீனியர் ஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஸோ கவலைப்படாத உன்னால் வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம ஜான் என்ன பண்ணுவாங்க, ஹீரோட சொல்லுவாங்க, ஸோ கண்டிப்பாக நீ அதெல்லாம் பார்த்து கவலைப்படாத உன்னால் முடியும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றவங்க லைட்டு சொல்கிறான். ஸோ 2 பேருமே லூசர்ஸ் தான், அவங்க 2 பேருக்குமே வந்து பேர் நல்லாவே செட் ஆகும். ஸோ எப்படியே வந்து இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லைட்டை வந்து வெறுப்பாக இருந்தது சொல்லுவோம். லைட் ஹவுஸில் வெறுப்பாவது பட் இருந்தாலும் வந்து அவர் சொல்லிட்டு போங்க. ஸோ ஜான் அதெல்லாம் கவலைப்படாமல் போடான்னு போய் போகிறாங்க. ஹீரோ சொல்லுவோம் உன்னோட கேமுக்குலாம் வந்து என்ன காயினா யூஸ் பண்ணாதுன்ட்டு போவான். நெக்ஸ்ட் ஒருத்த வந்து திடீர்னு வந்து நான் வேணா இருக்கேன் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ண ஒரே ஒரு தான் எல்லாம் மறந்துடுறானுங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ என்ன பண்ணுறான் வந்து அவனுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அது எங்கள் 2 பேருக்குள்ள பவர் டிஃப்ரென்ஸ் எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்துல ஸ்வாட் டீச்சர் சொல்கிறாங்க, ஸோ வந்து நீ வந்து என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலும் இப்படிலாம் முடியாது, உடனேலாம் பிரேக் த்ரூ பண்ணுறது கஷ்டம்னா நான் என்ன தான் பண்ணுறது எப்படி எங்கள் டிஃப்ரென்ஸை குறைக்கிறது அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீ வந்து இன்னுமே நல்லா ட்ரைனிங் ஆகணும், அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்னும் குழந்தைங்க விளையாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ சொன்னா ஏன் ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ண தோக்கறியும்னா உடனே அந்த டிராகர் அவங்க பிடிச்ச தூக்கி ஹீரோட கழுத்து மலைக்கு ஹீரோக்குள்ள ஒரு நிமிஷம் அள்ளு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து மாஸ்டர் கொள்றதுக்கு மட்டும் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ 1-on-1 ஃபைட்டில் அதெல்லாம் வந்து யூஸ் அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ ஹீரோ கேட்குறான் அப்போ நான் எப்படி தான் வந்து இது பண்ணுறதுன்னு கேட்டால் ஸோ அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, 9th Thunder Saber 4th ஃபார்மை வந்து நீ வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணால் 9th Thunder Saber 4th ஃபார்மை கற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் ரூமில் வந்து இருக்காங்க கிராவிட்டி ரூமில். ஸோ இன்னுமே வந்து ப்ரெஷர் போட்டு ஃபிசிக்கல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அப்போ மட்டும் தான் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கஷ்டப்பட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேட்டில் நடக்குது. ஸோ இந்த நம்ம மாங்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு யார் ஜெயிக்க போகிறோன்ட்டு. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்தது காம்படிஷனில் ஜெயிக்கிறான், லைட்டுமே வந்து காம்படிஷன் ஜெயிக்கிறான். இப்படியே வந்து ஒருத்தர ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபைனல்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துடுறாங்க. ஸோ இப்படியே எல்லாம் மாற்றி ஒவ்வொரு ரவுண்டாக ஜெயிச்சுட்டு போ. ஸோ கடைசியில் நம்ம ஹீரோ ஃபைனல்ஸ் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் 2 பேருமே வந்து ஃபைனல்ஸ் வந்துடுறாங்க. ஸோ லாஸ்ட் பேட்டில் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் நம்ம லைட்டுக்கும் கைஸ். ஸோ வந்து அதுலேருந்து காட்டாங்க. ஸோ 2 பேர் தான் வந்து ஃபைனல் பேட் அப்படின்னு பேர் அரேஞ்ச் பண்ண விடுவோம். ஸோ 2 பேர் வந்து ஒன்று சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து லீக் ஆப்பர்ஸ் மொத்தம் கூட எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ யார் ஜெயிக்க போகிறான்ட்டு இந்த பக்கம் வில்லியம்லாம் கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ட்டு. ஸோ இந்த பக்கம் லீக் ஆப்பர்ஸும் சரி நம்ம மாங்கும் சரி இவங்க 2 பேருமே திறமைசாலி, யார் தான் வந்து அதை ஜெயிக்க போகிறான்னு தெரியல. ஐ திங்க் வந்து லுங்ஃபெங்க் வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாங்கும் சொல்கிறார் ஆனால் வந்து அவங்க ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர், நம்ப முடியாத விஷயங்களையும் கண்டிப்பாக அவனால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அக்காக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் வந்து பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்குள்ள வந்து ஸ்பிரிட் எனர்ஜி இந்த யூனிவர்ஸ் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஸோ இன்னும் எவ்வளோ தான் பண்ணுறது, இப்போ வந்து என் கான்சன்ட்ரேஷன் மட்டும் அதிகமாகிடுச்சு, நான் எப்படியாவது கொஞ்சம் பிரேக் த்ரூ பண்ணிட்டேன்னா வந்து எங்கள் டிஃபரன்ஸை கண்டிப்பாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உணர முடியுது. என்னோட வந்து என்னோட பவர் வந்து அதிகமாக ஸ்ட்ராங் ஆகுது, ஆனால் நான் பிரேக் த்ரூ பண்ணால் மட்டும் தான் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து அவங்க ஆண்டிகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ லைட்டு உன்னோட பவர் மேலே எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை, நீ ஜெயிப்பங்கிறது நல்லா தெரியும், ஆனால் அது மட்டுமே வந்து போதாது, சரி கண்டிப்பாக வந்து இன்னொரு வழி இருக்குது, என்னோட ஹேக்கிங் டீமை வந்து நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கனாலும் உங்களால் அசைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல லைட் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, நானே வந்து ஜெயிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து லைட் வந்து சொல்கிறாங்க, ஸோ இது எல்லாமே வந்து லீவை அவனுக்காக தானே, ஸோ நீங்கள் தான் அவனை வந்து செல்லம் கொடுத்து அவனை வந்து ஒரு பயந்தாங்குள்ளியாக வந்து வளர்த்துருக்கீங்க, அவன் இந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறதுக்கே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குலாம் சரியாண்டுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் பயந்து வீணு சாவர மாரி வந்து ஒரு பிம்பம் வருவான். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுது, என்னடா சொன்னோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே உடச்சிட்றாங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து கனெக்ஷன் கட்டாவ. ஸோ லைட் நினைக்கிறான் உண்மையை தானே சொன்னோம் அப்படின்ட்டு, இவன் நினைக்கிறான் உண்மையில நான் தான் செல்லம் கொடுத்து வளர்த்தட்டனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து 6 பேட்டில்
ஸோ இந்த பேட்டில் இது வந்து அக்காக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஆர்டிச்செல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க எப்போ தான் வருவானுங்கன்ட்டு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு ஒருத்தன் சொல்கிறான் சொல்லும் ஜெயிக்க 30% தான் சான்ஸ் இருக்குன்னு அக்காக்கர்லேருந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. ஸோ இந்த சீன்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு நம்ம ஹீரோ 2 பேரும் 2 இடத்துல வந்துடுறாங்க. அந்த இடத்துல வெளில வந்து அந்த ஃபைட்டை வெடிக்க பார்த்து ஜாலண்ட்டாக வந்து நின்றுக்கிட்டு இருக்க 2 பேரும் வந்து பேசிக்கிறானுங்க. ஸோ 2 பேரும் நல்லா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே லைவ் கனெக்ஷன் ஆன் பண்ண ஹேக்கிங் டீம் ரெடியாக இருக்கு சொல்லு, அவனுக்கு வேணும் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கான்சியஸ் அந்த அரினாக்கு வந்து போகிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடை தூக்கி போட்டு அந்த அரினாக்கு வந்து நம்ம ஹீரோ தாங்க சொல்கிறான். ஸோ அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தண்டர் அடிச்சு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லைட்டுமே அந்த இதுக்கு வந்துடுங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே மழை வந்துட்டு தண்டரமாக இருக்குது இந்த பேட்டில் இருந்தால். ஸோ 2 பேரும் ஃபைட் பண்ண எனக்கு நம்ப முடியாத என்னன்னா லைட்டோட தான் வந்து பவர் அதிகமாக இருக்குது. ஸோ ஹீரோ என்ன தான் ட்ரை பண்ணால் லைட்டோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி லைட்டை விட நம்ம ஹீரோ வந்து ஒரு லிம் வந்து கம்மி தான். ஸோ அவனால வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹீரோ என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஒன்றுமே வேலைக்காது. ஸோ லைட் சொல்லியிருக்கான் பரவாயில்ல உன்னோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எனக்கு முன்னாடி பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வந்து வாட்டர் டேங்கை தூக்கி அடிப்பாக பாருங்க. ஹீரோ வந்து அதை வெட்டி விட லைட்டு பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணுவான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷீல்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக் பண்ணுவான். வெளிலேருந்து பார்க்குற எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ வந்து ஹீரோ நல்லாவே ட்ரைனிங் எடுத்துட்டு அதனால இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. லைட்டோட அட்டாக் வந்து அவன் தடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ பார்க்கலாம் அவனால் முடிஞ்சதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சைட்டு வந்து ஹீரோ லைட்டு மாற்றி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்லாம் சண்டை போட்டு அதான் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் லைட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கான். ஸோ 2 பேரும் ஃபைட்டும் போயிட்டு இருக்க மற்ற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க யார் தான் ஜெயிப்புன்னு தெரியல. 2 பேரும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் லெவல் சீனியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து ஃபைட் மாற்றி போயிட்டு இருக்கு. ஸோ டீச்சர் வந்து குத்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே. ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க இந்த ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க அந்த ஹேக்கர் டீமுக்கு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஹேக்கர் டீம் இது பண்ணிட்டு ஹீரோட மிஷின் இது பண்ண. ஸோ லைட் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து உடனே அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோட ஹேண்டை வந்து இந்த இடத்துல வெட்டி போடுறாங்க. ஸோ ஹீரோட ஹேண்ட் வந்து வெளில வெட்டி கேள்வி பார்த்தோன்னு எல்லாருக்கும் சரியான சக்தி. ஸோ ஹீரோலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடில் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்துடுவான். ஸ்பிரிட் வச்சு கொஞ்சம் இது பண்ணாலும் அவன் வந்துருப்பான். லைட் என்ன பண்ணுறான் அவன் கத்தி எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஹீரோ கொல்லான்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து என்னாச்சு ஹீரோ தோத்துறோம்னா லுங்ஃபங் அப்படின்னு கழித்துட்டு எல்லாருக்கும் தான் சான்ஸ் கொள்றான்ற மாதிரி லீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லைட்டு என்ன பண்ண போகிறான்னு பார்த்துட்டு அக்கா என்ன சரியான டென்ஷன் வந்துருக்காங்க என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறான் லைட் வந்து ஹீரோ கொல்லாமல் ஸ்வாட் வந்து கீழே வந்து தூக்கி போடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே இதை பார்த்தோன்னா சரியான ஷாக்கு என்ன பண்ணுறான்னு. ஸோ அவங்க அங்குலாட்டுக்கே சரியான ஷாக்கு. ஸோ நீ வா அவனுக்கு நான் டைமிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு வந்து இதில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஹேக்கிங் முடிகிற வரைக்கும் எல்லாரும் பார்த்துருக்கேன் லீக் அப் சொல்கிறாங்க. ஸோ அவன் நம்ம ஹேக் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டான் இல்லை. ஸோ இப்போ இந்த அளவுக்குலாம் லாயல்ட்டே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துருக்கேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து வந்துட்டாங்க. உடனே வந்து லைட் நம்பர் அவனோட ஒத்த கையை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கட்டிக்கிறாங்க. ஒன்னாண்ட சண்டை போட்டு இதை பார்த்து ஹீரோ நீ வந்து ஒத்த கையெல்லாம் கட்டி அப்படியே சண்டை போடணும்னா இல்லை இந்த மாதிரி ஃபைட்டில் வந்து இந்த மாதிரி ராயலாக போடணும், அது வந்து நேர்மையாக போட்டதான் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் போட முடியும், வா சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி ரைட் சொல்கிறேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் 32. ஓகே கைஸ் இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோ வந்து எந்திரிப்பான் இப்போ தான் எந்திரிச்சு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து நீ வெயிட் பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா ஒத்தகை வந்து இப்போ தான் வந்து பின்னாடி கட்டு சண்டை போடலான்னு சொல்லுவான். நீ வந்து ஒத்தகையில் வந்து பின்னாடி கட்டுறதால நீ வந்து அப்படியே சண்டை போடலாம்னு சொல்லிட்டு லைட் சொல்லுவான். ஸோ நேர்மையாக சண்டை போடுவோம் ஸ்வாட் எடு வாலும் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். அவனுமே வந்து ஸ்வாடை வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஒரு வாரியர்னா வந்து உண்மையாகவே நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம லைட் அந்த இடத்துல நிரூபிச்சிருப்பான். ஸோ 2 பேர் வந்து மாற்றி ஃபைட் பண்ணால் ஹீரோ என்ன தான் அட்டாக் பண்ண ஒன்றுமே இல்லை. அவன் ஸ்பிரிட் எனர்ஜிலாம் வச்சு சுற்றிக்கிற பொருட்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஆனால் லைட்லாம் அசால்ட்டாக தட்டி விடுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க லைட்டோட பவர் தான் எப்போவுமே வந்து அதிகமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோனும் அடிச்சு தூக்கி போடுறாங்க இந்த இடத்துல ஹீரோலாம். ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு வந்து எல்லாம் சொல்லிருக்காங்க. ஸோ ஹீரோ ஏதாவது மிராக்கல் பண்ணால் மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த எல்லா ஃபைட்டு இப்படியே போயிட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் மழை வருது. இந்த நீர்த்துல என்ன தான் இந்த இடத்துல ஃபோர்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துல இந்த எனர்ஜி சமமாக வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மனுஷங்களோட உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா நீரால் ஆனது தான், வாட்டர் கண்டர் ஆனது தான். ஸோ எனர்ஜி வந்து எல்லா பக்கமும் செப்பரேட்டும். ஆனால் அது எல்லா எனர்ஜியும் ஒரே பாயிண்ட்ல எடுத்துகிட்டு வந்து அடித்தோம் அப்படின்னா அதோட பவர் மேனோட கம்ப்ரஸர்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கும் புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே எனக்கு இப்போ புரிஞ்சு இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான். எனக்கான சரியான சான்ஸ் ஒட்டன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹீரோக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறான் உடம்புல இருக்கிற எல்லா பவரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணி அவங்க ஹேண்டுக்கு வர வச்சு ஸோ மொத்த பவர் நயன் தண்டர் சேபர் 4th ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஒரு அடி பாம்புருங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்கு. லைட்டோட காலத்தில் துண்டாக போயிடுச்சு கஷ்டத்தில். ஸோ லைட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அத்தியாரத்தை தோற்று போகிறான். லைட் நினைக்கிறான் இவன் வந்து பேட்டில் போய் பிரேக் த்ரூ பண்ணி என்ன தோக்கடிச்சிருக்கான் லைட் யூஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சரியான சந்தோஷம். ஹீரோ வின்னு அந்த அக்காக்கெல்லாம் வந்து எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே வந்து ஹீரோ ஜெயிச்சுட்டு பண்ணுற இந்த இதில் ஜெனியுமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ வந்து
இந்த இடத்துல நம்ம அக்காக்கெல்லாம் போய் வில்லியம் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க, என்னடா அவ்வளோ பேசுகிறான்ட்டு. ஸோ லைட்டுங்க ஷாக்காக இந்த பக்கம் வந்து லீ கப்பல்ஸ் வந்து சரியான டென்ஷன் ஆகுங்க. ஸோ அவன் மட்டும் ஹேக்கிங் அப்போவே அவனுக்கு கொடுக்கலாம், அவனோட சான்ஸ் அவன் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ ஹீரோ இருந்துச்சு பார்க்கும்போது லைட் அங்கே இருக்க மாட்டான். ஸோ அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா லைட் இருக்க மாட்டான். அவன் வந்து உண்மையான வாரியர் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சைடு பார்த்தா லைட் என்ன பார்த்தா அந்த டிராகன் தலையில் வந்து அங்கே இடத்துல ஒரு வந்து ஜூஸ் கேன் வருது. லைட்டும் வந்து அசால்ட்டாக பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ சொல்லுவான், ஸோ வந்து லைட் ரொம்பவுமே நன்றி. ஸோ வந்து நீ தான் வந்து ஃபஸ்ட் ஆல் ஃபைட் அப்போ வந்து எதிரில் இருக்கிற ஆப்போனண்ட் என்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு லைட் சொல்லுவான். ஸோ இது ஒரு சின்ன காம்படிஷன், அதெல்லாம் அப்படி தான் அப்படி இருக்கேன், நீ இல்லை லைஃப் அண்ட் டெத் வந்து நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சான். ஹீரோ நினைக்கிறான் பரவாயில்ல ஒரு உண்மையான வாரியன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ஹீரோ ஜெயிச்சிட்டான் இல்லையா. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுது, சூக்லான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ சூக்லான்னு வந்து யூஎன்ட்டு வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நான் தாத்தா வந்து உன்னோட சாய்ஸ் வந்து ரீகன்சிடர் பண்ண போகிறான், ஸோ உங்கள் மேரேஜை பற்றி அவர் ரீகன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா லுங்ஃபெங்கோட பவர் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுதுன்னா ஸோ வந்து யூஎனுக்குலாம் சரியான சத்தம். லுங்ஃபெங் முன்னால் தான் வந்து எனக்கு இது நடந்துச்சு, ஸோ நீ அடுத்த ஜேர்னி போகிறல லேண்ட் ஆஃப் நானோ அதில் நீ வந்து சேஃபாக இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்கும். இது ஆக்சுவலி யாரோட யூஎன் வந்து ரெண்டு பேருக்குமே ஆம்லெட் வந்து செஞ்சு வந்து கொடுத்துருப்பாங்க, ரெண்டு பேரும் ஞாபகத்துவோம். ஸோ நெக்ஸ்ட் சீன் அப்படியே போயிட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ரெசிடென்ஸுக்கு போகிறான். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு மாஸ்டர் சூப்பர் நோ காம்படிஷனில் வின் பண்ணது ரொம்ப வாழ்த்துக்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிவார்டை தேர்ந்தெடுக்க சொல்லிட்டு ஹீரோ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ராகன் இருக்குது, கோல்டன் ட்ராகன். இது வந்து எஸ்எஸ் லெவல் ரேங்க். இது வந்து நீங்கள் காம்படிஷனில் வச்சு பண்ணதுனால உங்களுக்கு வெறும் ஆஃபரில் வந்து ஒன்லி 8 மில்லியனில் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஹீரோ வந்து உடனே பர்ச்சேஸ் பண்ணி சரி ஓகே உங்கள் ஆர்டர் வந்து சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிராண்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறதுக்காக வந்து இன்னும் ஒரு 1/2 hour அவ்வளோ சீக்கிரம் மாட்டேன். ஸோ ஹீரோ அந்த இடத்துல அந்த ப்ரைஸ் அவங்க வெளில போய்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்ஷிப்பே வந்து இறங்குது. ஸோ வார்ஷிப்பில் வந்து ஹீரோ தான் அவனோட ஐடென்டிட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து அந்த இடத்துல வந்து இறக்குறானுங்க, லேண்டிங் பண்ண உள்ள யாரும் பார்த்து நம்ம யாங்கு நம்ம ஸ்வாட் வச்சு 2 பேரும் இதை பார்த்து ஹீரோக்கா சரியான செகண்ட். ஸோ டீச்சர் நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க கேட்டால் இது ரொம்ப ஹை வேல்யூவான பொருள் இல்லை, அதனால தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்து நாங்களே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது வந்து உன்னோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவுமே இது இருக்கும், உன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து கொட்டூரமாக இன்க்ரீஸ் ஆகும், உன்னோட அடுத்த பிரேக் த்ரூக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து இது வந்து பார்த்து யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நீ போகிற அடுத்த ட்ராவலுக்கு உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் பிரெட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோட்டு வந்து கொடுங்க. ஸோ ஹீரோ உங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறான், அதான் அவங்களுக்கு கிளம்புறாங்க. ஸோ அவங்க ஸ்வாட் டீச்சர் சொல்கிறாங்க, ஸோ இந்த பையன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக போகிறான்னு நானுமே பார்க்குறேனே அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ நினைக்கிறான் ஃபைனலி ட்ராகன் பிளட் ஆப்டெயின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதனோட மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனாக படிச்சுட்டு இருக்கான். ஸோ இதுதான் ட்ராகன் பிளட் அப்படின்ட்டு அது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபை செட் அந்த ஃப்ளை கட்டரில் அதனோட செட்டுமே வந்து இருக்குது. ஸோ ஹீரோ சொல்கிறான் இதனோட இன்ஸ்ட்ரக்ஷனா இதை வந்து உங்கள் உடம்புல ஊற்றினா போதும், அதுவே உங்கள் உடம்பு செல்ஸுக்குள்ளே உள்ளே போயிட்டு உங்களுடைய எவ்வளோ ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ என்ன பண்ணுறான், அது வந்து மூந்து பார்க்குறான். அதனுடைய எனர்ஜி ரொம்ப பியூராக இருக்குது, என்ன இந்த எனர்ஜி இந்த அளவுக்கு பியூராக இருக்குது, சரி ஓகே ட்ரை பண்ணுவோன்ட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட பிளட் எடுத்துக்கி அவன் நெஞ்சில் ஊற்றுனா கொதிக்குது. ஹீரோ என்னடா இந்த அளவுக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் உடம்புல இருக்கிற செல்ஸ்க்கெல்லாம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லாமே வந்து எவ்வளோ ஆரம்பிக்க. ஸோ ஹீரோட கண்ணுக்கு வந்து எல்லாமே தெரியுற மாதிரி வருது, அவனோட ஸ்பிரிட் எல்லாம் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லு பார்த்தா கொதிக்க இருக்கும், என்ன இந்த அளவுக்கு பெயினாக இருக்குது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த அளவுக்கு பெயினாக இருக்கணும் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு காத்துட்டு. ஸோ ஹீரோட ஸ்பிரிட் தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சு சுற்றிக்கிற எல்லா பொருட்களையும் பார்த்தீங்கன்னா டெலிகனேஷன் மூலமாக வந்து பறக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோலாம் வலியாமல இது வலிக்குது, கூட்டுறமாக வலிக்குது, உடம்பு ஃபுல்லாக எரியுது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல ஹீரோனால ஒன்றுமே முடியாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயக்கம் படுத்துறான். என்னதான் மயக்கம் படுத்தாலும் அந்த மொத்த பொருளும் பார்த்தீங்கன்னா இனிமே பறந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விடிய கால இருக்கிற ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அந்த பவர் வந்து ஹீரோட அந்த ஸ்பிரிட் வந்து எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ ஹீரோ வந்து ஒன்றும் முடியாமல் பார்க்குறான். ஸோ ஹீரோக்கு இப்போ தான் அந்த மொழி போடுது அப்படின்னு ஹீரோக்கு எந்திரிச்சு பார்க்க இப்போ தான் அந்த ஒவ்வொரு பொருளாக கீழுது. ஸோ ஹீரோ எந்திரிச்சு உடனே ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம் என்னோட உடம்பு என்னோட பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தான மாதிரி போகுது, என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் பிளட் உடம்புக்குள்ள வந்து சுற்றிக்கிட்டு அவன் உடம்புக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இது உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ என்னோட உடம்பு வந்து பிரேக் த்ரூ ஆன மாதிரி அந்த லெவலுக்கான ஸ்ட்ரென்த் வந்து ஒன்று முடியுது. சரி ஓகே என் ஸ்ட்ரென்த்தை வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்து செக் பண்ணுவோம்ல அந்த மிஷின் கிட்ட வந்து போகிறான். அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ராகன் பிளட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னோட பவர் வெறும் 25,100 kilograms. ஸோ பார்க்கலான்ட்டு அவனு ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு பஞ்ச் பண்ணுவான். ஸோ 9 தண்டர் சேபர் அந்த பவரை யூஸ் பண்ணால் ஒரு பஞ்ச் பண்ணுது, அது பார்த்தீங்கன்னா 63,603 kilogram. இந்த அளவுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும். நான் எப்போனாலும் 2 பீஸ்ட் ஜென்ரல் வந்து சமாளிக்க முடியும், அந்த அளவுக்கு நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன். அவனோட ஃப்ளை கடர் கோல்டன் ஃப்ளை கடர் 2 ஃப்ளை கடர் யூஸ் பண்ணி போவேன். என்னோட ஸ்பிரிட் இருந்துச்சு அதுவும் கொட்டுருமா இன்க்ரீஸ் ஆகும். சூப்பராக இப்போ என் 9 தண்டர் சேபர் அதை வச்சு ட்ரை பண்ணியோட தான் எவ்வளோ பவர் இருக்குன்னு. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ஷாக் இருக்கான், அக்காகரி பார்த்துட்டு ஷாக் ஆக. ஸோ ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து 63,603 kilogram வந்து அவன் எந்த வித பவர் யூஸ் பண்ணா ஒன்லி ரா ஃபிசிக்ஸ். அடுத்து 9 தண்டர் சேபர் அதனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் அடிச்சிருவான். அந்த பஞ்சோட பவர் பார்த்தீங்கன்னா 2,20,000
26,000 கிலோகிராம். இதை பார்த்த சீனியர்லாம் சரியான ஷாக்கு. ஸோ சொல்கிறாங்க, ஸோ அவன் தான் வந்து டாப் இந்த கேம்பில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சிருக்குவேன், அவன் மட்டும் தான் ஹீரோன்னு சொல்லி நெக்ஸ்ட் இந்த ஹீரோ பார்த்தா மேலே வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு பவர் இருக்கு ஷார்ட் டைம் அப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் லீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் ஒன்றால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அவன் அடுத்து போகிறான் பற்றி அந்த நேனோலேண்ட் அந்த இடத்துல அவனுக்கு வந்து பெரிய ஆப்பாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவன் அந்த இடத்துல என் கையாலேயே கொண்டோம், என் டீமை கூப்பிட்டு போய் நானே பர்சனலாக அவனை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். இவன் 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிட் எனர்ஜி பற்றி அப்சர்வ் பண்ணிருக்கா. யூனிவர்ஸ் ஹீரோ சொல்கிறோம், வழக்கமாக அவட இந்த ட்ராகன் பட் யூஸ்னா 10 மடங்கு என்னோட ஸ்பிரிட் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ நான் என்னால் சீக்கிரமாக வந்து க்ரோ ஆகுது முடிவு பண்ணுது. ஸோ நான் ஆக்சுவலி இப்போ வந்து காட் ஆஃப் வார் அந்த அளவுக்கான பவர் ரீச் பண்ணிட்டேன், மீடியம் லெவல் காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எதை சொல்லியிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறதால இந்த ஒரு எபிசோட் வந்து இதானது முடியுது guys. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போட்டுருங்க. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ நான் வந்து 3 எபிசோடாக போட ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன் அப்படின்னா 2-3 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ நம்ம டைமிங் கம்மியாக இருக்குது நண்பா, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதில் வர பிரச்சனை என்னென்னா வந்து எக்ஸ்போர்ட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாகுது. நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணாலே வீடியோலாம் பிடிச்சிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாலே 1 மணி நேரம் எக்ஸ்போர்ட் ஆகுது. வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் தாராளமாக ஆகுது. 1.5 மணி நேரமே நான் ஃபோனை வந்து என்ன சொல்கிறது அப்லோடிங் எக்ஸ்போர்ட்டிங் இதுக்கு மட்டும் தான் ஆகுது. ஸோ அதுதான் யோசிக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறது 3 எபிசோடாக போட்டால் டைம் இன்க்ரீஸ் ஆகுமா எப்படி இருக்குது நான் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போன டைம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் டைமிங் கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வீடியோ. ஓகே அப்படின்னா பண்ணுவோம், இல்லைனா 2 எபிசோட் பண்ணுவோம். ஓகே காசு லைக் பண்ணுங்க, பை பை பை. கமெண்ட் போட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு.